எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோ எத பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் பத்தின ஒரு வீடியோ தான். அ அதாவது நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, மேத்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ, அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு. இன்னொன்னு ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன். இருந்தாலும் மேத்ஸ பத்தின ஐடியாவே எனக்கு இல்ல அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கும், எனக்கு மேத்ஸே வராது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதனாலேயே ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு 10 மார்க் வந்தா போதும், நான் ஜிஎஸ்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம வந்து மேத்ஸ்ல எந்த அளவுக்கு நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்றோமோ, அதுதான் வந்து நம்மளோட வெற்றிய வந்து நிர்ணயிக்கிறதே. மேத்ஸ்ல நம்ம 10க்கு கீழ அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தவற விட்டுட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேத்ஸுக்கு நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். மேத்ஸ வந்து நம்ம சும்மா 20 மார்க் தான் அப்படின்னு நெனச்சிடக்கூடாது. 25 மார்க் மேத்ஸ்ல வந்து நமக்கு இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த எஃபோர்ட் போடணும். ஏன்னா ஜிஎஸ் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஆனா மேத்ஸ் அப்படி கிடையாது. நம்ம ஃபார்முலாஸ் கரெக்ட்டான வேல நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா, எல்லா சம்மையும் நம்மளால போடுற அளவுக்கு தான் இருக்கும். சில ரீசனிங் வேணா நம்மளால டைம் இதாகும். எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா 24, 25 போடுற அளவுக்கு தான் மேத்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜிய தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுனேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்னு எந்த சேனல் வந்து மேத்ஸ்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பிகினர்ஸா இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிய வேண்டியது என்னன்னா, வகுப்படும் தன்மை அப்படிங்கிறது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். மேத்ஸ பத்தின ஐடியா இல்ல அப்படின்னு இருக்கீங்களே, அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க எத தெரிஞ்சுக்கங்க, வகுப்படும் தன்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. 2ஆல வகுப்படுற நம்பர் என்ன? 4ஆல வகுப்படுற நம்பர் என்ன? அப்படின்னு. இப்ப 2, 4ங்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளா தெரியலாம். என்ன 2, 4லாம் வகுப்படுறதெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கலாம். 13ஆல வகுப்படுற நம்பர் என்ன? 17, 23, 27, 29, 31 இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியா தெரியாது. அந்த மாதிரி நமக்கு குடுத்தாங்கன்னா, அதுக்காக தான் நம்ம எத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகுப்படும் தன்மைனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. கிளியரா தெரிஞ்சுக்கங்க வகுப்படும் தன்மை. நெறைய இடத்துல உங்களுக்கு வந்து அது வந்து டைம வந்து சேவ் பண்ணி குடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பேசிக்கா வகுப்படும் தன்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இது ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஸ்கொயர் நம்பர். அதாவது ஸ்கொயர் நம்பர் ஒரு 20 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப 2, 4, 3, 9 இந்த மாதிரி 20 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சுக்கங்க. கியூப் நம்பர வந்து ஒரு 15 வரைக்கும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது மெமரி பண்ணி வச்சுக்கணும் நீங்க. இதெல்லாம் மெமரி பண்றது தான். இந்த வகுப்படும் தன்மை டெய்லி போட்டு, போட்டு மெமரி பண்ணிடணும். 27னா என்னென்ன ஸ்டெப்ல 27 அடிப்படுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மாரி ஸ்கொயர் நம்பர்னா 20 வரைக்கும் நம்ம டேபிள் சொல்ற மாதிரி அத சொல்லிடணும். அது மாரி கியூப் நம்பர் 15 வரைக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நெறைய இடத்துல இது வந்து நமக்கு அடிக்கிற இடத்துல இது வந்து யூஸ் ஆகும். அ அதுக்காக தான் சொல்றேன். இது வந்து நான் இப்ப சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. நீங்க சம்ம போடும்பொழுது அத வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, மேத்ஸுக்குன்னு செப்பரேட்டா ஒரு நோட்ட போட்டுடுங்க. ஒரு பெரிய நோட்டா போட்டு வச்சுருங்க மேத்ஸுக்கு. 300 பக்கம் இருந்தா கூட பரவால்ல. மேத்ஸுக்குன்னு ஒரு தனி நோட்டு. இப்ப இது வந்து நான் மேத்ஸ்க்காக போட்டு வச்சிருக்க நோட்டு. நீங்க பழைய வீடியோ பார்த்தீங்கனாலும் தெரியும். அதுலயும் இதே நோட்ட தான் வச்சுட்ருப்பேன். இப்பயும் இதே நோட்ட தான் வச்சுட்ருக்கேன். ஏன்னா, ஒன் டைம்ல நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான். இந்த நோட்டு ஃபுல்லா இருக்கு. இன்னுமே மேத்ஸ் நோட்ட நான் வச்சிருக்கேன். போட்டு போட்டு பார்க்கறதுக்காக. நெறைய இருக்கு. ஸோ, மேத்ஸுக்குன்னு ஒரு தனி நோட்ட ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுடுங்க. செப்பரேட் பண்ணி வச்சிடணும். இது வந்து 3ஆ சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னா, பேசிக்கான எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ப தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து சிலபஸ்ல எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ப போய் படிங்க அப்படின்னு சொல்லல. பேசிக்கா எல்சிஎம்னா என்ன? ஹெச்சிஎஃப்னா என்ன? அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்சிஎம்மா எல்லா நம்பரையும் சேர்ப்போம். ஹெச்சிஎஃப்பா காமன் ஃபேக்டர் மட்டும் வரும். ஸோ எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ப பத்தின ஒரு பேசிக் நாலேஜ ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 15 சம் மேக்ஸிமம், ஒரு 10 சம் மினிமம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிடணும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஒண்ணு மார்னிங் எழுந்திரிச்சோன பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தூக்கம் வர டைம் படிக்கிறப்ப தூக்கம் வரும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல ஒரு மேத்ஸ் எடுத்தீங்கன்னா, அந்த தூக்கம் காணா போயிடும். ஸோ டெய்லி 10லேருந்து 15
சம் வந்து என்ன பண்ணினா நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். அந்த 10லேருந்து 15 போடுறது எல்லாமே தனித்தனி டைப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரே டைப்பில் 10 சம் போடாதீங்க. ஒரு 5 டைப்பில், ஒரு டைப்பில் 2 சம், அந்த மாதிரி ஒரு 10 சம் இல்லை 15 சம் நீங்கள் வந்து போடுற மாதிரி பார்த்துக்குங்க. இதுதான் வந்து மேத்ஸுக்கு. இன்னொன்று என்னென்னா, ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் உங்களுக்கு மறக்கும் பார்த்தீங்களா? அதாவது அந்த மென்சுரேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா விகிதம், விகித சமம், அதுலலாம் வந்து ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் நிறைய. அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும், இன்னொன்று ஏபிஜிபிலலாம் ஃபார்முலா இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு A4 ஷீட்டில் அழகாக எழுதி என்ன பண்ணிடணும்னா ஒட்டி வச்சிடணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் சும்மா பார்த்துக்கணும். அதை பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போய் அது மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் மேத்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த விஷயந்தான். ஓகேவா? நான் ஒரு 5 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, வகுப்படும் தன்மை என்னன்னு பார்த்துக்குங்க, ஸ்கொயர் நம்பர் 20, கியூப் நம்பர் 15 வரைக்கும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாக ஒரு நோட்டை ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க. பேசிக்கான எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. டெய்லி ஒரு 10லேருந்து 15 சம் போட்டு பார்க்குற மாதிரி மைண்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் மேத்ஸ்குள்ளே வரணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான சேனல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சேனல் சொல்லுவேன். மேத்ஸே எனக்கு வராதுன்னு இருப்பீங்க பார்த்தீங்களா? எனக்கு சுத்தமாக மேத்ஸு சுட்டு போட்டாலும் வராது, அது வந்து என்ன தான் பண்ணாலும் எனக்கு அந்த நாலேஜே வராது அப்படின்னு சில பேர் இருப்பீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து எந்த சேனல் பெஸ்ட்டுன்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சுதர்சன் சாரோட மேத்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. யாருக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஸ்லோவாக இருப்போம். இப்போ எனக்கெல்லாம் மேத்ஸ் வராது ஸ்டார்டிங்கில். இப்போ நான் வந்து முன்னாடி எக்ஸாமில், இந்த எக்ஸாமை தவிர இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்லாம் வந்து 20+ போட்டிருப்பேன். 20+ கூட இல்லை, 23+ இருக்கும், 25 கூட போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு மேத்ஸை பற்றின எந்த நாலேஜும் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் மேத்ஸை கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் சுதர்சன் சார் போடுற மேத்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளைய உட்கார வச்சு எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அந்த சார் சொல்லி கொடுப்பாங்க. ஒன் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து மேத்ஸு பேசிக்கு கான்செப்ட் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்க என்னென்னா, இன்ஜினியர் தங்கமுத்து சாரோட வீடியோ பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பெஸ்ட்டு சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதர்சன் சாரோடது, தங்கமுத்து சாரோட வீடியோ 2மே மேத்ஸுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பேசிக்காக இருக்கும், நாலேஜ் இல்லாமல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சுதர்சன் சாரோட மேத்ஸ் வீடியோ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் இது வரைக்கும் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு சுதர்சன் சாரோட வீடியோ இது வரைக்கும் நான் 100 தடவை கூட பார்த்துருப்பேன். இனிமேலும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும். ஸோ நமக்கு அது நல்லபடியாக தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து அதை பார்த்து 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 நமக்கு வந்து மெமரி ஆகிடும். இதுனா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு வந்துடும். அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு வீடியோ ஒரு தடவை இல்லை, 4 தடவை பாருங்கள், 5 தடவை பாருங்கள். ஸோ இந்த 2 சேனலும் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மேத்ஸை பற்றின ஒரு வீடியோ. இந்த 2 சேனலை தவிர வேறு சேனல் பார்க்கணுங்கிறது உங்களுக்கு வந்து இல்லை. ஏன்னா சுதர்சன் சார் வந்து பேசிக்லேருந்து கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து தங்கமுத்து சாரோடதை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்னென்னா, ஷார்ட்டாக எப்படி போடுறது, மனசுக்குள்ளே எப்படி போடுறது, லாஜிக்காக எப்படி போடுறது அப்படிங்கிற 3 மெத்தடையுமே சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லாக எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் அதை பார்க்கும்பொழுது அதை ஈஸியாக நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, பிவைக்யூ சால்வ் பண்ணியிருப்பாங்க, புக் சம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் இது 2த்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இது இல்லாமல் இயர் கொஷினை நீங்கள் டெய்லி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ மேத்ஸுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான வே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா நான் வந்து 0 தான் மேத்ஸில். பெரிய மார்க்லாம் நான் எடுத்தது கிடையாது. இப்போ வந்து மேத்ஸ் எனக்கு நல்லா வருது அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிறேன், கொஞ்சம் பெருமைப்படுறேன், எங்கள் வீட்டிலலாம் சொல்கிறேன் அப்படின்னா, என்னால் போட முடியுதுமா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். அப்படிங்கும்போது ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து வரலங்கிறதுனால அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நான் போய் அந்த வீடியோவை பார்ப்பேன். ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஐயோ இது என்ன போராக இருக்குது அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஃபுல்லாகவே பார்ப்பேன். வரலன்னா அந்த சம்மை 4 தடவை திருப்பி திருப்பி பார்ப்பேன். போட்டு பார்ப்பேன் ஒவ்வொரு சம்மும். அதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். எந்த ஒரு சம்மாக இருந்தாலும், அதாவது எழுதாத கணக்கு அழுதாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போட்டு பார்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு சம் வந்து வரும். ஸோ இதை வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு 100% வந்து நீங்கள் நல்லபடியாக மேத்ஸை வந்து கொண்டு போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இதுதான் என்னை பற்றின மேத்ஸ் பற்றின கிளாரிஃபிகேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ப்பா.